திரு அண்ணாமலை அவர்களை ஆடு கோமாளி என்று விமர்சித்து அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று கூறிக்கொண்டாலும் இங்கு ஒவ்வொரு எதிர்க்கட்சியினர் மனதிலும் அவர் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்ற ஆதங்கமும் ஆசையும் இருப்பதை தற்போது திராவிட ஊடக செய்திகள் பறைசாற்றியுள்ளன. அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு பிரதமர் திரு மோடி அனுமதி அளித்திருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து தமிழக பாஜகவிற்கு புதிய மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரனை நியமிக்க முடிவு செய்திருப்பதால் கட்சிக்குள் பரபரப்பு எழுந்திருப்பதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இவற்றையெல்லாம் செய்திகளாக கூறுவதில் தவறே இல்லை என்றாலும் உண்மையே அல்லாத ஊகங்களை மட்டுமே செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன தமிழக ஊடகங்கள். அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவரது கட்சியினரை பற்றி அவர் வைத்த ஆட்கள் ஆபாச வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியதாகவும் அதிமுகவுடன் கூட்டணி சேருவதை திட்டமிட்டுதான் அண்ணாமலை எதிர்க்க தொடங்கினார் எனவும் இந்த செய்திகள் குறிப்பு வெளியிட்டுள்ளன. அதிமுகவை எதிர்ப்பதற்காகவே அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா குறித்தெல்லாம் அண்ணாமலை கடும் விமர்சனங்களை வைத்தார். அவர் நினைத்தது போலவே கூட்டணியிலிருந்து அதிமுகவும் வெளியேறியது என்று இந்த செய்திகள் குறிப்பிட்டுள்ளன. புரட்சி தலைவரையோ புரட்சி தலைவியையோ பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை அண்ணாமலை அவர்கள் எங்குமே வைத்தது கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சில உண்மைகளை கூறுவது விமர்சனங்கள் ஆகாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் மோடிக்கு மாற்றாக இளைய தலைமுறையினரை RSS வளர்க்க தொடங்கியது என்றும் அதன்படிதான் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத், தமிழகத்தில் அண்ணாமலை, கர்நாடகாவில் சூர்யா, வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த அனுராக் தாக்கூர் ஆகியோரை RSS வளர்க்க தொடங்கியது என்று செய்திகள் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒவ்வொருவராக பாஜகவின் ஒரு பிரிவினரால் காலி செய்யப்பட்டனர். அதன் ஒரு கட்டமாகத்தான் அண்ணாமலையும் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது என்று இஷ்டம் போல இந்த செய்திகளை அள்ளி தெளித்திருக்கிறது தமிழக ஊடகங்கள். தான் ஓரம் கட்டப்படுவது தெரிந்துதான் வெளிநாடு சென்று படிக்க விரும்புவதாக அண்ணாமலை தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்திற்கு அனுமதி அளிக்காமல் இருந்த பிரதமர் தற்போது அனுமதி அளித்திருப்பதால் அவர் வெளிநாடு செல்வது உறுதியாகி இருக்கிறது. 6 மாதத்திற்கு இனி அவர் தமிழகம் வரமாட்டார் என்பதால் கட்சியை நடத்த தற்காலிகமாக ஒரு தலைவரை நியமிக்க மேலிடம் முடிவு செய்துள்ளது. இதற்காக மூத்த தலைவர்களிடம் ஆலோசிக்கப்பட்டு மூத்த தலைவரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்க மோடி முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இது மட்டுமல்லாமல் பலரது தேவையற்ற ஆசைகளை தங்களது செய்தியாக வெளியிட்டிருக்கும் இந்த ஊடகம் நயினார் நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்பட்டால் பல கட்சிகளோடு மோதல் போக்கை கைவிட்டு பழையபடி கூட்டணியை உருவாக்க பாஜக மேலிடம் திட்டமிட்டிருக்கிறது. இதனால் தமிழக அரசியலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் 6 மாதத்திற்கு பிறகு அண்ணாமலை தமிழகம் திரும்பும் போது அவருக்கு தேசிய அளவில் ஏதோ ஒரு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு வேறு மாநிலத்திற்கு அனுப்பப்பட இருக்கிறார் என்று இஷ்டம் போல செய்திகளை கூறியிருக்கிறது. ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கும் மனிதர் அலுவல் சம்பந்தமாகவோ சொந்த விஷயமாகவோ வெளிநாடு செல்வதும் அப்போது பொறுப்பு தலைவராக வேறு ஒருவர் நியமிக்கப்படுவதும் உலகத்தின் அதிசய நிகழ்வுகள் அல்ல. ஆனால் அதற்குள்ளாக அவர் ஓரங்கட்டப்படுகிறார். இனி இங்கு வரவே மாட்டார். இங்கு வேறு கூட்டணிகளின் கூடாரம் போட்டு சந்தோஷமாக கேட்க ஆளே இல்லாமல் கொள்ளையடிக்கலாம் என்று ஆழ்ந்த உள்ள கிடக்கையைத்தான் இது போன்ற ஊடக செய்திகள் வெளிப்படுத்தியுள்ளன. ஒரு சாதாரண தனி மனிதர் தலைவராக இருந்து 2 ஆண்டுகளில் இந்த திராவிட மனங்களில் இவ்வளவு அச்சத்தை விதைத்திருக்கிறார் என்பதிலிருந்தே அவர் நேர்மையான தலைவர்தான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும்.